பார்க்க போகிறது முள்ளங்கியை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முள்ளங்கி நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்யும்போது நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முள்ளங்கி வறுவல் செய்கிறதுக்கு தேவையான மசாலா பவுடர் இப்போ ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, அது கூட 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்ந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு வறுத்தோம்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு அதையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டில் தாங்க நம்மளுக்கு டேஸ்ட்டே இருக்குது. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதை அப்படியே தோலோடு போட்டுக்கிறேன். இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீல வாக்கில் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா வணங்கினா போதும். இந்த அளவுக்கு மாறிச்சு பார்த்தீங்களா, நல்லா கண்ணாடி பதம் மாறி ஓரளவுக்கு பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி போதுங்க, அதிகமாக சேர்த்த வேணாம். அதிகமாக சேர்த்துனா கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியான மாதிரி இருக்கும். ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ரொம்ப மசியாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வணங்கினதும் நான் 2 முள்ளங்கியை நல்லா கழுவி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹாஃப் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்டாக வேணால் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், இல்லை பொடி பொடியாக போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். காய்கறிகள் எப்போவுமே நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா அதில் இருக்க சத்து போயிடுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணி போடுங்க. அதுக்காக ரொம்ப பெருசாக போடக்கூடாது, ஒரு மீடியம் சைஸாக போடுங்க. இப்போ இந்த முள்ளங்கி நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே வணக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயிலேயே கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் லைட்டாக ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த முள்ளங்கி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வேக விட்டுடலாம். முள்ளங்கி பொறுத்த வரைக்கும் நல்லா வேகணுங்க. அது நல்லா வெந்து சாஃப்டானதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் ஆட் பண்ணணும். சப்போஸ் முள்ளங்கி அரை வேக்காடாக வெந்துருச்சு, இல்லை வேகாமல் இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா முள்ளங்கி கொஞ்சம் கசப்படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிஷ்ஷோட ஒரிஜினல் டேஸ்ட் தெரியணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பவுடர் அரைச்சோம்ல அதில் கரெக்டான பதத்தில் நல்லா செவக்க விட்டு வறுத்து அரைச்சிடணுங்க. அதே மாதிரி 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முள்ளங்கியை நல்லா வேக விட்டு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்ம நினைக்கிற டேஸ்ட் இதில் கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன்ல, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இது தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா முள்ளங்கி நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் கரண்டி வச்சு அமுத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அது சாஃப்டாக வெந்துருச்சா இல்லையான்னு. நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட கசப்புத்தன்மை இருக்கக்கூடாது. நல்லா அந்தளவுக்கு சாஃப்டாக முள்ளங்கி வெந்திருக்கணும். லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா பரட்டி விட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க.
மாதிரி நல்லா சூப்பராக இந்த மிக்சரோடு நல்லா பிளெண்ட் ஆகி டெக்ஸ்சரே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா இதை இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா அந்த மசாலாவும் முள்ளங்கி நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். இது எல்லா டிஷ்க்குமே சூப்பராக இருக்குங்க. சூடான சாதம், தயிர் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸ், இப்படி எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான சைடிஷாக இருக்குங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் அமைத்திடுங்க. அண்ட் நான் போகிற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் சுஜிஸ் ஹோம் குக்கிங்.